ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அதிக நார்ச்சத்து, பொட்டாசியம், வைட்டமின் சி இருக்கிற கிறிஸ்பியான வாழைக்காய் வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு தட்டில் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் சால்ட், ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு டீஸ்பூன் பெப்பர் பவுடர், ஒரு டீஸ்பூன் கடலை மாவு, ஒரு டீஸ்பூன் அரிசி மாவு, 2 டீஸ்பூன் ரவை, கொஞ்சமாக பெருங்காயம் பவுடர் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண பவுடரில் நம்ம கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி வச்ச வாழைக்காய் பீசஸ் நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. அந்த பவுடரில் நல்லா கோட் ஆகட்டும் எல்லா பக்கமும். இதே மாதிரி மீதி பீசஸ் எல்லாத்தையுமே நான் நல்லா கோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு தவாவில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச ஸ்லைசஸ் எல்லாத்தையுமே அதில் வச்சு ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக அதில் ஒரு டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறேன். அது 2 சைடும் ஃப்ளிப் பண்ணிவிட்டு ஈவனாக குக் ஆகிற மாதிரி ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருங்க. இது அமாவாசை நாள் சாமி வழிபாடு பண்ணுற நாளில் கண்டிப்பாக எல்லா வீட்லேயும் வாழைக்காய் சமைப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இதில் இருக்கிற பொட்டாசியம் டயர்டாக ஆகாமல் இருக்கிறதுக்கும் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிறதுக்கும் சமைப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது ரீசன் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு சூடாக இருக்கும்போது பரிமாறலாம். இப்போ நம்ம கிறிஸ்பியான வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்ணலாம். இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், அப்படி இல்லைன்னா பிசிபெல்லே பாத், அந்த மாதிரி ரைஸோட சைட் டிஷ்ஷாக சூப்பராக செட் ஆகுங்க. இதோட நம்ம கிறிஸ்பியான வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஈஸி அண்ட் குவிக் ரெசிபீஸ்க்காக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.